ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன். இன்னைக்கு குதிரைவாலி அரிசியில் ஒரு ரசம் சாதம் சூப்பராக, இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நல்லா டேங்கியாக நம்ம ஃபீவருக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு குதிரைவாலி ரசம் சாதம். அதுக்கு நான் 1 கப்பு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப்பு துவரம்பருப்பு வேக விட்டுருக்கேன். 1/2 கப் துவரம்பருப்பு, ஒரு 3 தக்காளி, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி எல்லாம் சேர்த்து முதல் பருப்பை வேக விட்டு எடுத்துக்கிறேன். இந்த பருப்பு வேகட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மில்லட் ரச சாதத்துக்கு பூண்டும் மிளகு ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூனு இங்கே பாருங்கள், நம்ம 1/2 டம்ளர் பருப்பு நல்லா குழையும். இந்த அளவுக்கு வெந்த பிறகு நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். எப்போவுமே சாமை அரிசியை ஒரு 1/2 hour, எந்த சிறுதானியம் எடுத்தாலுமே ஒரு 1/2 hour ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற ஃபங்கஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் போய் நல்லா இருக்கும். இப்போ நான் இப்போ 1 டம்ளர் சாமை அரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு வேக வச்சுருக்கேன், 3 தக்காளி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அரிசியை இதில் சேர்த்துட்டேன். 1 டம்ளர் அரிசியை இதில் சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த நெல்லிக்காய் அளவு புளி நான் எடுத்துக்கிறது ஒரு ஆளுக்கான சமையல். இப்போ நான் இந்த 1 டம்ளர் அரிசின்றதுக்கு எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் நான் இந்த 1 டம்ளர் அரிசி 2 வேளை சாப்பிடுவேன். கொஞ்சம் நல்லா சாப்பிட்றவங்கன்னா 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த சின்ன நெல்லிக்காய் அளவு இந்த புளி எடுத்து இதை கரைச்சி இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாதம் நல்லா வெந்த மணிக்கு இப்போ இந்த புளியை சேர்க்கணும். 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் தண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 3 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நான் புளி சேர்த்துக்கிறேன். கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கணும் நம்ம ரசம் சாதத்துக்கு. அதுக்கப்புறம் இடித்து வச்ச மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி இந்த இது சேர்த்துக்கணும். ஏன் நான் இப்போ சேர்க்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா நம்ம மிளகு சீரகம் ஒரு மாதிரி கஷாயமாட்டம் இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். நம்ம சாம்பார் மிளகோட காரம் முக்காவும், நம்ம சாம்பார் பொடியோட காரம் 1/4 இருக்கும். அது சாம்பார் பொடி நமக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் ரசம் சாதத்துக்கு. இப்போ நம்ம ரசம் சாதம் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது தண்ணியாக இருக்கும். இப்போ நம்ம இருக்க கட்டி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துங்க. நம்ம ரசம் சாதத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு, அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து இதில் தாளிப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தாளிப்பு சேர்த்து இதில் வேணுன்றவங்க நெய் சேர்த்து இறக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்ம குதிரைவாலி அரிசி ரசம் சாதம் ரெடி. ஹெல்தி ஃபுட்டு.